தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றம் அனுப்பியிருக்கும் சம்மனில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். டெல்லியில் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் கடந்த 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது பிடிக்கப்பட்ட திருநாய்களுக்கு தடுப்பூசி, கருத்தடை, குடல் புழு நீக்கம் செய்து மீண்டும் தெருவில் விடவும், வெறிநாய் மற்றும் கடிக்க முற்படும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்கவும், இந்த விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யும் நாய் வளர்க்கும் ஆர்வலர்கள் 25,000 ரூபாய், என்ஜிஓக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தலா செலுத்தவும் உத்தரவிட்டது. மேலும் பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும், திருநாய்களுக்கு உணவளிக்க தனியிடம் உள்ளிட்டவற்றை உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. மேலும் அனைத்து உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரித்தது. அப்பொழுது மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட், டெல்லி மாநகராட்சி ஆகிய 3 மட்டுமே இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், ஏனைய மாநிலங்கள் சார்பில் பதில் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஏனைய மாநிலங்கள் பதில் மனு தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் வரும் 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் இந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்ற அரங்கத்தில், ஆடிட்டோரியத்தில் நடத்த தயாராக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.